வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸில் கேட்ட லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து மேக்ஸில் இது வந்து பார்ட் 3க்கான வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 and 2 வந்து என்ன பண்ணியிருக்கோம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி டெய்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்டிஎஸ் சீரியஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லா சீரியஸுமே நைட்டு 7 மணிக்கு அப்லோட் ஆகுது. ஸோ ரெகுலராக இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எம்டிஎஸ் ப்ரிப்பரேஷனில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து டெலகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் தங்கி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தரமான எஸ்எஸ்சி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். The pie chart given below shows the production of 5 mobile brands. The data is present in the terms of percentage. சரியா? இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் டி டு த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பி அண்ட் இ. சரியா? ஏடியோட டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கும் பிஇயோட டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏ ப்ளஸ் டியோட ப்ரொடக்ஷனுக்கும் பி ப்ளஸ் இயோட ப்ரொடக்ஷனுக்குள்ள ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 28%. டியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 20%. சரியா? அதேமாதிரி ரேஷியோ பியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 12%. இயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 30%. இயோட வேல்யூ 30%. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 48%. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 42%. ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளிஃபைட் டேம். கரெக்டாக? அதுக்கு மேலே அதை சுருக்க முடியாது. அவ்வளோ இதை வந்து நம்ம சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அப்படி தானே? 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 4, 4 2 8. திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 21. சரியா? இதால் கேன்சல் பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 8 3 24, 7 3 எவ்வளவு, 21. அப்போ 8:7 இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆன்சர் வந்து என்ன இருக்கும், ஆப்ஷன் ஏ 8:7 இருக்கும். பர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணால் போதும், ரேஷியோ எடுத்தால் போதும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The bar graph shows the number of doctors H1 and nurses H2. டாக்டர்ஸ் வந்து H1 சொல்லியிருக்காங்க, நர்சஸ் வந்து H2ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு 5 ஹாஸ்பிட்டலோட டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள 5 மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் எண்ணிக்கை காட்டுகிறது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் நர்சஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஓ. ஓவில் இருக்கக்கூடிய டாக்டர் நர்ஸுக்கான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஓ எங்கே இருக்குது, இதுதான் ஓ. இதில் H1 நம்ம என்ன படித்தோம், டாக்டர். சரியா? அப்போ டாக்டர் வந்து என்னது, இந்த சைடு, நர்ஸ் வந்து இந்த சைடு. அப்போ ரெண்டுக்கான வித்தியாசம் எத்தனை பேர் இருக்காங்க, 130 பேர் டாக்டர் இருந்தால் 120 பேர் நர்ஸ் இருக்காங்க. அப்போ ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோ பேர், 30 பேர். அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்கும், ஆப்ஷன் டின்னு. டயக்ராம் பார்த்தாலே போதும், இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டிருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். P and Q can completed the work in 18 days and 27 days respectively. They start together but every third day Q is absent. In how many days will the work be completed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ PQ 2 பேர் இந்த வேலையை தொடங்குறாங்களாம். Q வந்து ஒவ்வொரு 3ஆவது நாள் என்ன பண்ணுறாரு, ஆப்சண்ட் ஆகிறார். அப்படின்னா அந்த வேலை முடியறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 18க்கும் 27க்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். சரியா? அப்போ 18க்கு 27க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 18 27. ஸோ நம்ம இதெல்லாம் போடலாம், 3ஆல் போடலாம். 6 3 18, 9 3 27. திரும்ப இதெல்லாம் போடலாம், 3ஆல் போடலாம். 2 3 6, 3 3 9 போடலாம். அப்போ 3 9, 9 3 27, 27 2 எவ்வளோ இருக்கும், 54. அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோ இருக்கும், 54 ஒர்க் இருக்கும்.
அப்போ இந்த 18 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 54 கிடைக்கும்? 3 மல்டிப்ளை பண்ணால் 54 கிடைக்கும். 27 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 54 கிடைக்கும். அப்போ இந்த பிங்கிறவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வார். இந்த கியூ அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்வார். சரியா? ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை ஒர்க் இருக்குது அப்படின்னா 54 ஒர்க் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ பியும் கியூ சேர்ந்து வேலை செய்ய எத்தனை ஒர்க் செய்வாங்க? ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்வாங்க. சரியா? அப்போ மொதல் நாள் 5 ஒர்க் செய்வாங்க. ரெண்டாவது நாளும் ஃபஸ்ட் நாள் 5 ஒர்க் செஞ்ச மாதிரி ரெண்டாவது நாளும் 5 ஒர்க் செய்வாங்க. இந்த 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த கியூ வந்து ஆப்சண்ட் ஆயிடுவார். அப்போ யார் மட்டும் தான் வேலை செய்வா? பி மட்டும் தான் வேலை செய்வா. அப்போ பி எத்தனை ஒர்க் செய்வார்? 3 ஒர்க் செய்வார். அப்போ இந்த 3 டே சைக்கிள் இதான் வந்து என்னது? 3 டே சைக்கிள். இந்த 3 டே சைக்கிளுக்கு 5 5 10 13 ஒர்க் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ 3 நாளுக்கு 13 ஒர்க் செய்வாங்க. சரியா? அப்போ எத்தனை 13 54 வரும் பார்த்தா அப்படின்னா 4 13 52 வரைக்கும் வரும். 4 × 13 எவ்வளவு? 52. அப்போ 4 × 13 4 சைக்கிளில் 52 வேலை முடிப்பாங்க. ஒரு சைக்கிளுங்க எத்தனை நாள்? 3 நாள். அப்போது 4 சைக்கிள் அப்படின்னா 4 × 3 எத்தனை நாள்? 12 நாள். ஸோ 12 நாளில் இவங்க 52 ஒர்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? முடிச்சிருப்பாங்க. சரியா? மீதி நமக்கு எத்தனை ஒர்க் இருக்குது? இன்னும் 2 ஒர்க் இருக்குது. அந்த 2 எப்படி இருக்கும்? 2/5 போடுவோம். அதாவது 5ல் 2 ஒர்க் அவங்க முடிச்சிருப்பாங்க. சரியா? அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 12ங்கிறது ஹோல் டேஸ். இன்னும் நமக்கு எத்தனை ஒர்க் இருக்குது? 5 ஒர்க் அவங்களால செய்ய முடியும். ஆனால் எத்தனை ஒர்க் தான் செஞ்சுருப்பாங்க? 2 ஒர்க் தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா 2 தான் மீதி இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 12 2/5ன்னு எழுதுவோம். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car travels 80 km at x km/h, 100 km at y km/h, 140 km at z km/h. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் த ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 64 km/h, எக்ஸ் வந்து 40 km/h. அங்கே எக்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எக்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 40 km/h. டேரெக்டாக இங்கேயே கொடுத்துருக்கலாம், ஆனால் அது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய் வந்து எவ்வளோவா? 50 km/h. ஒய் வந்து எவ்வளோவா? 50 km/h. இசட்டோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னாலே என்ன ஃபார்முலா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். கரெக்டாக? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஆல்ரெடி வீடியோவில் நம்ம படிச்சிருப்போம். அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஒரு 80, ஒரு 100, ஒரு 140. அப்போ 140 80 240 100 எவ்வளோ இருக்கும்? 340 டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டரு 40 km/h போகிறாராம். அப்போ 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? 80 கிலோமீட்டர். அப்போ இதோட டைம் வந்து என்னது? 2 மணி நேரம். அடுத்தது பாருங்களேன், 100 கிலோமீட்டரை 50 km/h போகிறாங்களாம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மணி நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க? 100 கிலோமீட்டர் என்ன பண்ணிடுவாங்க? கிராஸ் ஆகிடுவாங்க. மூணாவதுக்கு நமக்கு என்னன்னு தெரியாது. சரியா? அவை சால்வ் பண்ணுங்கள். சரியா? அப்போ ஒரு 34 சாரி 320. சரியா? 240 80 320. அப்போ ஒரு 32 0 2 32 64. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 + x. சரியா? அப்போ 2 = 10 டிவைட் பை 4 + x. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 + 2x = எவ்வளவு? 10. ஸோ 2x = இந்த 10 - 8 என்ன ஆயிரும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 140 கிலோமீட்டர் இருக்குல்ல, அதை வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணுமா? 1 ஹவரில் ட்ராவல் பண்ணுமா? 140 கிலோமீட்டரையும் 1 ஹவரில் என்ன பண்ணிடும்? ட்ராவல் பண்ணிடும். ஏன்னா இசட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 140 கிலோமீட்டரு, இசோட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 140 கிலோமீட்டரு. இதை 1 ஹவரில் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 1 ஹவரில் கண்டிப்பாக எவ்வளோ தான் இருக்கும்? 140 km/h தான் இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போது இதை என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car travels 50 km at 25 km/h, 70 km at 35 km/h, 160 km at z km/h. If average speed is 56 km/h,
ஃபைண்ட் இசட். அதே மாதிரி கொஸ்டின் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது பார்த்தீங்களா. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். கரெக்டாக. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 56. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஒரு 50, ஒரு 70, 120, 120, 160. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 280 இருக்கும். சரியா. டிவைட் பை டோட்டல் டைம் பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போது 25 கிலோமீட்டர் பெர் ஹவர்னால் 1 ஹவருக்கு 25 கிலோமீட்டர். அப்போ 2 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போயிடுவாங்க. சரியா. அதேமாதிரி 1 ஹவருக்கு 35 கிலோமீட்டர். அப்போ 2 மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் போயிடுவாங்க. ஸோ இதான் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 + 2 எவ்வளவு, 4. ஸோ 4 + x என்னன்னு தெரியாது. அதே மாதிரி தான், ஒரு 28, 28, 0. 2 28 எவ்வளவு, 56. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 4 8x, 2 × 4 8 + 2x = எவ்வளவு, 10. அப்போது 2x = 10 - 8 2. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும், 1ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 160 கிலோமீட்டரை 1 ஹவரில் போகணுன்னா அதோட ஸ்பீடு எவ்வளோ தான் இருக்கும், 160 கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்ததுக்கப்புறம் இதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சரியா. ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே 2 3ன்னு வந்துடுது. அப்போ ஒரு கொஸ்டின் தெரிஞ்சால் இன்னொரு கொஸ்டின் ஈஸியாக போடலாம். அது தெரியலனா நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்த கொஸ்டின்ஸ் போடவே முடியாது. ஸோ அதனால் எல்லா டாபிக்ஸுமே உள்ள என்ன பண்ணிக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. சரியா. 6வது கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper sells a shirt for 1800 and incurs a loss of 40%. At what price should he sell the shirt to gain 15% சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்ம காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் தான் படிப்போம். கரெக்டாக. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1800 1800 விற்கிறதுனால அவருக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகுதான், 40% என்ன ஆகுதான், லாஸ் ஆகும். சொல்கிற புரியுதா. அப்போ எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 100%. அப்போ 40% லாஸ் ஆகுதுன்னா இது எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பார், 60% என்ன பண்ணியிருப்பார், அதை விற்றுருப்பார். சரியா. அப்போது இந்த 60% தான் எவ்வளவு, 1800. அவருக்கு 15% லாபம் வேணும் அப்படின்னா இந்த 100 விட 15 அதிகமாக இருக்கணும். அப்போ 115% ஒரு என்ன பண்ணணும், சேல் பண்ணணும். அப்போ 115% நம்ம எவ்வளோன்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சொல்கிற புரியுதா. ஸோ 40% நஷ்டம் அடைஞ்சதுனால 100லேருந்து 40 கழிச்சுட்டு 60% தான் செல்லிங் ப்ரைஸ். அந்த 60% செல்லிங் ப்ரைஸ் தான் 1800. அவருக்கு 15% லாபம் கிடைக்கணும். அப்போ 15% லாபம் கிடைக்குன்னா 100 விட 15 அதிகமாக விற்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும், 115 இருக்கணும். சரியா. ஸோ கேன்சல் பண்ணலாம். 0 0 1 6 3 18 0. சரியா. அப்போ 115 × 3. 5 15க்கு 5 மீதம் 1, 1 3 3 1 4, 1 3 3. அப்போ எவ்வளோ ரூபாய் இருக்கும், 3450 ரூபான்னு இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A dealer professes to sell goods at a loss of 20% but uses a weight of 850 gram instead of 1 kg. What is the real gain or loss சொல்லி கேட்குறாங்க. சரியா. இந்த 850 கிராம் சொன்னதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1000ன்னு வச்சுக்கிறேன். சரியா. ஸோ 1000 கிராமை அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 800 ரூபாய்க்கு விற்கிறார். 1000 கிராமோட விலை 1000 ரூபாய். சரியா. அப்போ 1 கிராமோட விலை 1 ரூபாய். அப்போ 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு, 800 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு, அவர் விற்கிறார். ஏன் அப்படின்னா 20% என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. சரியா. ஆனால் இந்த 1000 கிராம் இருக்குல்ல, இவர் 1000 கிராம் விற்கலை, எவ்வளோ கிராம் தான் விற்கிறாரு, 850 கிராம் தான் விற்கிறாரு. எவ்வளோ கிராம் விற்கிறாரு, 850 கிராம் தான் விற்கிறார். சரியா. ஸோ அப்போ 850 கிராமோட விலை எவ்வளோ ரூபா, 850 ரூபா. 850 ரூபா இருந்தாலும் 850 ரூபா உள்ள பொருள் அவர் எவ்வளோ ரூபாய்க்கு தான் விற்கிறாரு, 800 ரூபாய்க்கு தான் விற்கிறார். நஷ்டத்துக்கு தான் விற்கிறார். சொல்கிற புரியுதா. 20% நஷ்டம் கிடையாது, 200 ரூபா நஷ்டம் கிடையாது. சரியா. அது 850 கிராம் தான் விற்கிறார். 150 கிராம் அவர் என்ன பண்ணார், ஒழிச்சு வச்சுக்கிறாரு. சரியா. ஆனால் 850 ரூபா உள்ள பொருளையே அவர் எவ்வளோ ரூபாய்க்கு தான் விற்கிறாரு, 800 ரூபாய்க்கு தான் விற்கிறார். அப்போ எவ்வளோ ரூபா நஷ்டத்துக்கு விற்கிறாரு,
50 ரூபா நஷ்டம் தான் வைக்கிறார். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 850. இன்ட்டு என்ன போட்டுருவோம் 100 போடுவோம். இந்த 0 என்ன ஆயிரும் கட் ஆயிரும். ஸோ ஓரஞ்சு 5னா 0 0 ஓரஞ்சு 5 7 5 35. ஸோ 100 டிவைட் பை 17 5 17 85. சரியா? அப்போ 5ல் முடியதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன்? 5.8 5.8 ப்ராஃபிட் லாஸ் 2 இருக்குது. அப்போ இதில் என்ன தான் வரும் நமக்கு? கண்டிப்பாக லாஸாக வரும், என்ன வராது? ப்ராஃபிட் வரவே செய்யாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். So 1470 is divided between A and B such that the amount of A to the amount of B is 10:11. What are the amounts received by A and B சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஏபி ரெண்டுக்கு சேர்த்தா 21 மடங்கு. அப்போ 21 மடங்கு தான் எவ்வளவு? 1470. அப்போ ஒரு 21 7 21 147 70. அப்போ ஒரு மடங்குங்கிறது எவ்வளவு? 70. அப்போ 10 மடங்குனா 10 × 70 எவ்வளோ கிடைக்கும்? 700. 11 × 70 எவ்வளோ கிடைக்கும்? 770. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் நமக்கு? ஆப்ஷன் பின்னு இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. இதை வந்து நம்ம இன்னும் ஷார்ட்டாக போடலாம். எப்படின்னா வாட் ஆர் த அமௌண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 மடங்குனா ஏவோட வேல்யூ 10ஆல் டிவைட் ஆகணும். எல்லாமே 0 இருக்குது, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பியோட வேல்யூ 11ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 87 பார்த்தீங்கன்னா 11 டிவைட் ஆகாது. 92 11ஆல் டிவைட் ஆகாது. 82 11 டிவைட் ஆகாது. 77 மட்டும்தான் 11ஆல் டிவைட் ஆகும். அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மடங்கோட எதால் டிவைட் ஆகுது அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 numbers are in the ratio 3:4 and their HCF is 4. Find the numbers. எப்போதுமே நம்பரோட ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்தாங்கன்னா நம்பர் என்ன தான் இருக்கும்? அந்த 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம ரேஷியோவை நம்ம நம்பராக எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு எக்ஸ் போடுவோம். கரெக்டாக? 3:7 என்ன போடுவோம்? 3x, 7xன்னு போடுவோம். அப்போ இதோட HCF வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைச்சிடும். கரெக்டு தானே? ரெண்டுக்குமே காமனாக இருக்க வேல்யூ எக்ஸ் தான். அந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 4. அதனால் நம்ம டைரெக்டாகவே 2 ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்தா நம்ம என்ன பண்ணால் போதும்? டைரெக்டாக அந்த HCF இது கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 3 × 4 எவ்வளவு? 12. அப்போ 12 முடியுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 3 × 4 12. 7 × 4 எவ்வளோ இருக்கும்? 28. ஈஸியாகவே இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 candidates appeared for an examination. The marks obtained by one candidate exceeds those of the other by 80. Moreover, his score was equivalent to 60% of the combined marks. Determine the marks obtained by each candidate. 2 கேண்டிடேட்டோட வித்தியாசம் வந்து 80 மார்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நம்ம முதல்ல ஆப்ஷனை பாருங்கள். 160க்கும் 240க்குள்ள வித்தியாசம் 80 மார்க் தான். ஆனால் 150க்கும் 180க்குள்ள வித்தியாசம் 30 மார்க் தான். இது வராது. 300க்கும் 100க்குள்ள வித்தியாசம் 200, இதுவும் வராது. 250க்கும் 120க்குள்ள வித்தியாசம் 130, இதுவும் வராது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In an election, there were only 2 candidates. One of the candidates secured 60% of the votes and was defeated by the other candidate 232,552 votes. What is the total number of votes polled சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ போலான ஓட்டு மொத்தம் எத்தனை இருக்கும்? 100% இருக்கும். சரியா? அதில் ஜெயிச்சவர் வந்து 60% வாங்கிட்டார். அப்போ தோத்தவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 40% வாங்கியிருப்பார். கரெக்டாக? இவங்க 2 பேருக்கான வித்தியாசம் எவ்வளவு? 20%. இந்த 20% தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2,32,552 சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? செயின் ரூல் போட்டால் போதும். அப்போ 20% அப்படிங்கிறது 2,32,552. 100% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு 20 20 5 20 100. அப்போ டைரெக்டாக என்ன பண்ணால் போதும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? 552 × 5. ஸோ 2 10க்கு 0 மீதம் 1. 5 25 1 26க்கு 6 மீதம் 2. 5 25 2 27க்கு 7 மீதம் 2. 2 10 2 12க்கு 2 மீதம் 1. 3 15 1 16க்கு 6 மீதம் 1. 2 10 1 எவ்வளவு? 11. அப்போ 11 62 இதான் ஆன்சராக இருக்கும். இதுதான் ஆன்சராக இருக்கும். சரியா? நீங்கள் எக்ஸாம்ஸில் இதை மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த 760 வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 760 முடியலை, இதுதான் ஆன்சர். அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடணும். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாதீங்க? மல்டிப்ளை பண்ணி டைம் என்ன பண்ணாதீங்க? வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
A sum becomes 7,400 in 3 years and 8,600 in 5 years under simple interest. Find the principal and the annual rate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயரில் 7,400 மாறுமா? சரியா? 5 இயரில் 8,600 மாறுமா? அப்போ ரெண்டுக்கான வித்தியாசம் எத்தனை வருஷம்? 2 வருஷம். இது ரெண்டு அமௌண்ட்டுக்கான வித்தியாசம் எவ்வளோ ரூபாய் நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ 2 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளோ இருக்குது? 1,200 வித்தியாசம் இருக்குது. அப்போது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 இயருக்கான வித்தியாசம் எவ்வளோ ரூபா? 600. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா இருக்கும்? 600. நல்லா பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் அது 7,400 மாறுது. அப்போ 3 வருஷம் கழிச்சு அது 7,400 மாறுதுன்னா அந்த 7,400 வந்து என்னது? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது. அப்போது இதில் இருந்து இந்த 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? கழிக்க போகிறேன். அப்போ 7,400 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ 1,800 நான் என்ன பண்ண போகிறேன்? கழிக்க போகிறேன். கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிடும்? பிரின்சிபல் வந்து கிடைச்சிடும். அப்போ 0 0 14லேருந்து 8 கழிச்சோம்னா 6, 6லேருந்து 1 கழிச்சா 5. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 5,600 இருக்கும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 5,600 இருக்குது. ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாத்துக்குமே வேறு வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரு வேளை 5,600 இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A sum is divided into 3 parts in the ratio 4:5:6. These parts are invested for 3 years at 4% per annum, 6% per annum and 10% per annum. If the total simple interest earned from all 3 investment after 3 is 6,360, find the total sum invested அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4:5:6ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேஷியோ கொடுத்தாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தாலே ஒரு மடங்கு வந்து 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 400, 500, 600. இதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். இதான் வந்து என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸுக்கு வந்து கொடுக்காங்க 4%. சரியா? அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 12% இருக்கும். அப்போ 10%னா எவ்வளவு? 40. 2% எவ்வளவு? 8. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரூபா இருக்கும்? 48 ரூபா இருக்கும். அதே மாதிரி அடுத்ததுக்கு 6% 3 வருஷத்துக்கு 18%. கரெக்டாக? அப்போ 10% 50, 8% எவ்வளவு? 40. அப்போ எவ்வளோ ரூபா இருக்கும்? 90 ரூபான்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10% per annum for 3 years. அப்போ 30%. சரி, அப்போ 10% 60னா 30% நம்ம எவ்வளோ ரூபா இருக்கும்? 180 ரூபா இருக்கும். சரியா? அப்போ எல்லாத்தையும் கூட்டிக்குவாங்க. அப்போ 0 0 8 8 9 எவ்வளவு? 17 17 4 21க்கு 1 மீது 2 318 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த 318 ரூபா இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க எவ்வளோ ரூபா சொல்லியிருக்காங்க? 6,360 சொல்லியிருக்காங்க அவங்களோட ரேஷியோவில். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் வந்து கேட்டிருக்காங்க. 318 ரூபா 6,360 அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோப்பா இருக்குது நம்ம கணக்கில்? 1,500 இருக்கு. 600 400 1000 1,500 வந்து நம்ம எவ்வளோன்னு என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்கணும். நம்மளோட கணக்கில் 318, அவங்க கணக்குனா 6,360. அதே மாதிரி நம்மளோட கணக்கில் 1,500 பிரின்சிபல், அவங்களோட கணக்கில் எவ்வளோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? செயின் ரூல் யூஸ் பண்ணால் போதும், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ ஒரு 318 318, 2 318 636 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15 × 2 எவ்வளவு? 30. அப்போ எவ்வளோ ரூபா இருக்கும்? 30,000 ரூபா இருக்கும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ரூபா இருக்கும்? 30,000 ரூபா இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணாலே என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Rogan sells a bed by giving 59% discount on its list price. Instead of he had given only 55%. அதான் 59% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஆனால் எவ்வளோ கொடுத்தான்? 55% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஒரு 4% என்ன பண்ணியிருக்கான்? கம்மியாக கொடுத்துருக்கான். அப்போ டிஸ்கவுண்ட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுக்கணும். கரெக்டாக? அதான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க? 6,400 அதிகமாக கொடுத்துருக்காங்க. எதனால்? இந்த 4% குறைஞ்சதுனால. அப்போ இந்த 4% குறைஞ்சதுனால தான் 6,400 அதிகமாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ இந்த 4% எவ்வளவு? 6,400. ஒரிஜினல் எம்ஆர்பி எப்போதுமே எத்தனை சதவீதம் இருக்கும்? 100% இருக்கும். அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு நாள் 4 25 நாள் 100. அப்போ 25 × 64 64 × 25. ஸோ அதனால் 20 6 2 12 5 6 30 7 4 8.
0, 8 10க்கு 0 மீதம் 1, 2 3 5 1 6 1. சரியா? அப்போ எவ்வளோ ரூபா இருக்கும்? 1,60,000 ரூபான்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Money sells a parcel of land for 2,25,000 after giving a rebate of 55% on its original listed price. What was the original valuation of the land before the rebate was applied? சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? 100% இருக்கக்கூடிய லேண்டை 55% குறைச்சி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ரூபாய் கொடுத்துருப்பாங்க? 45% விற்றுருப்பாங்க. ஒரிஜினல் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 45% தான் எவ்வளவு? 2,25,000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 5 45, 4 5 20, திரும்ப 5 25, 0 0 0. 9 9, 5 45, 0 0 0. அப்போ 5000 0 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 5 லட்சம் இருக்கும். 5000 இந்த 100 தான் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The sides of a triangle are in the ratio 6:8:10 and its perimeter is 108 cm. Find the area ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போது பெரிமீட்டர்னா சுற்றி இருக்கக்கூடிய அளவு தான். அப்போது 8 6 14 10 24, 24 மடங்கு தான் 108. ஒரு மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ எண் 3 24, 3 9, 6 18, 7 8, 9 36. அப்போ இதையும் கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு மடங்கு அப்படிங்கிற நமக்கு என்ன இருக்கும்? 9/2 இருக்கும். சரியா? 4.5, அதான் 9/2. சரியா? இப்போ ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஏரியா அப்படின்னா என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஒரு மடங்குது 9/2. அப்போ இருக்கையிலே பெரிய வழி வந்து என்னது? ஹைப்போடென்யூஸ். அதை விட்டுருவோம். மீதி 2 தான் பேஸ் இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். அப்போ 1/2 இன்ட்டு பேஸோட வேல்யூ 6 இன்ட்டு 9/2. சரியா? ஹைட்டோட வேல்யூ 8 இன்ட்டு 9/2. கேன்சல் பண்ண போது நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ 4 2, 3 2 6, 4 2, 4 2 8, 4 2, 2 4. அப்போ 9 81, 3 2 எவ்வளவு? 6. அப்போ 1 இன்ட்டு 6 6. 6ல் முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்னது? 486 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, 2 சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தான் ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு? ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 தான் சைடு. சரியா? அப்போ ஏரியா சிக்கல் என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ அரை இன்ட்டு பேஸ் வந்து எவ்வளவு? 19, ஹைட் வந்து எவ்வளவு? 17. 19 பைனலாக நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 323. அப்போ 323/2. அப்போ 4 2, 6 2 12, 4 2, 161 வருது. என்ன தான் இருக்குது? ஆப்ஷன் பின்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? 2 கொஸ்டின். இந்த மாதிரி 2 கொஸ்டினுக்கும் மேலே இருக்க கொஸ்டினுக்கும் ஒரே ஃபார்முலா தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்தாலே ஹோல் நம்பரை தனியாக செய்ய சொன்னேன். கரெக்டாக? அப்போ 10 12 3, 10 12 22, 22 3 கழிச்சா 19. ஃப்ராக்ஷனை தனியாக எழுதிக்கோங்க. 3/5 ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/3. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/3 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வேல்யூ வந்து என்ன தான் இருக்கும்? 19 3/5 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கும். 19 3/5. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின். இந்த கிவன் ஃபிகர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? எப்போதுமே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரு ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். இந்த கான்செப்ட் வச்சா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போகிறோம்? செய்ய போகிறோம். சரியா? அதே மாதிரி ஒரு லைனோட ஆங்கிள் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரின்னு இருக்கும். இது 90 டிகிரி அப்படின்னா ஃபுல் இது வந்து எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரின்னு இருக்கும். அப்போ இது 145 டிகிரி அப்படின்னா இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180லேருந்து 145 நம்ம என்ன பண்ணிடுவோம்? கழிச்சுவோம். சரியா? அப்போ இது எவ்வளோ டிகிரி இருக்கும்? 35 டிகிரின்னு இருக்கும். அப்போ இது 35, இது வந்து எவ்வளவு? 115. சரியா? அடுத்தது இதே மாதிரி நம்ம இங்கே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 180லேருந்து அதே மாதிரி 115 நம்ம என்ன பண்ணிடுவோம்? கழிச்சிடுவோம். சரியா? அப்போ கழிச்ச எவ்வளோ இருக்கும்? 20னா 65 டிகிரி இருக்கும். நம்ம
இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 65 டிகிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி இது 35 டிகிரி, இது 115 டிகிரி. அப்போ இது கண்டுபிடிச்சிடலாம்ல, ஏன்னா சம் ஆஃப் ஆங்கிள் எவ்வளவு, 180 டிகிரி. அப்போ 115யும் 35 கூட்டிங்கன்னா 150 டிகிரி. அப்போ அந்த ஒய்யோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 30 டிகிரின்னு இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு, 30 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எக்ஸ் இசட் ஒய் தான் அவங்க கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட் 3 தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 65 டிகிரினா இந்த எக்ஸு இசட்டு இந்த 65 டிகிரி இது 3 சேர்த்தா 180 டிகிரி. அப்போ 180லேருந்து நம்ம 65 கழிச்சிடணும். அப்போ நமக்கு எவ்வளோ டிகிரி இருக்காது, 115 டிகிரி இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 115 டிகிரி இருக்கும். ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 30 டிகிரி. கொஸ்டினை கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 145 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ ஜாமெட்ரியில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அந்த லாஸ்ட் கொஸ்டின்ஸை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்போசிட் ஆங்கிள் அந்த கான்செப்ட் வச்சுலாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ஜாமெட்ரி வந்து போட்டுடலாம். எல்லாருமே சால்வ் பண்ணி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.